Welcome to 11CA Fun channel. இன்னைக்கு March 17th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes ஓட banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription க்கு RRBPO அப்படின்ற coupon code யூஸ் பண்ணீங்கன்னா you can get it in 50% offer. ஸோ இன்றைக்கி வந்து day 10 ஓட மெயில் வந்திருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே இதுவரையும் படிக்கல அப்படின்னாலும் நம்மளோட 4 செட் வீக்லி குவிஸ் இருக்குது பார்த்தீங்களா இங்கே. ஸோ அது வந்து அட்லீஸ்ட் இஃப் யூ ஸ்டார்ட் ஸ்டடிங் திஸ் வீக்லி குவிஸ் மட்டுமாவது போட பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஒருவேளை படிக்கலை அப்படின்னாலும் யூ கேன் கெட் மேகசின், நம்மளோட பண்டிலில் மேகசின் இருக்கு இல்லையா. ஸோ அதில் கூட பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நியூஸஸ் மட்டும் தனியாகவே செப்பரேட் காலமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிவிட்டு கூட யூ கேன் டேக் திஸ் குவிஸ். ஸோ இன்னும் 23 something days தான் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் திஸ். ஃபர்ஸ்ட் நியூஸே இது இருக்குதுன்னு நினைக்காதுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆபிச்சுவரி நியூஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணாலே புரியுற அளவுக்கு தான் இருந்தது. ஸோ அதனால தான் ஐ எம் ஜஸ்ட் ஸ்கிப்பிங் தோஸ். ஸோ இது என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜிஐசி ரீயோட மோனோபாலியை பிரேக் பண்ணுற மாதிரி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் ரீஇன்ஷூரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் வேல்யூ எட்டிக்ஸ் ரீஇன்சூரன்ஸ் அப்படின்றது தான். ஸோ இந்த மற்ற இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஃபாரின் இன்சூரன்ஸ் கம்பெனி which has its branch in India. ஸோ அந்த மாதிரி ஃபாரின் பிரான்ச் இன் இந்தியா இருக்கிறவங்க தான் வந்து மற்ற கம்பெனிஸ் எல்லாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரைவேட்டாக ரீஇன்சூரன்ஸ்க்கு ஒரு கம்பெனி ஆஃப்டர் ஜிஐசி லீக் அப்புறம் வந்திருக்கு அப்படின்னா வேல்யூ எட்டிக்ஸ் ரீஇன்சூரன்ஸ் அப்படின்றவங்க தான். ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட் ஆர் வாட் இஸ் திஸ் ஜிஐசி லீ, ஏன் ஜிஐசி லீக் அப்புறம் இப்போ தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபார் இட் ஹேஸ் ஸோ வேல்யூ எட்டிக்ஸ்ன்றதை சொல்லியிருக்காங்களா. ஸோ ஐஆர்டிஐ டு பிகம் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க தட் வேல்யூ எட்டிக்ஸ் ரீஇன்சூரன்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜிஐசிலி வந்து 1972 இட் ஹஸ் பீன் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, இந்த வேல்யூ எட்டிக்ஸ் ரீஇன்சூரன்ஸோட ப்ரொமோட்டர்ஸ் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் இன் த சென்ஸ் த ப்ரொமோட்டர்ஸ் ஆர் த ஒன் ஹூ ப்ரமோட் திஸ் பர்டிகுலர் ஒரு கம்பெனியை அவங்க தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு கன்சிடரபிளி மோர் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 31% ஆஃப் ஷேர் இருக்குது அப்படின்னா தே ஹாவ் டு மெயின்டைன் திஸ் 31% ஆஃப் ஷேர்ஸை வந்து 3 இயர்ஸ்க்கு வரையும் தே ஹாவ் டு மெயின்டைன் திஸ் ஷேர். ஸோ அதுக்கப்புறம் தான் தே ஆர் அலவுடு டு லிக்விடேட். அது வரையும் 3 இயர்ஸ்ன்றது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். லாக்இன் பீரியட் இருக்கும் அந்த ப்ரமோட்டர்ஸ்க்கு. இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனியை இவ்வளோ வருஷத்துக்கு அவங்க வச்சுருக்க ஷேரை வந்து தே ஷுட் லிக்விடேட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான சர்டன் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ யூஸ்வலாக எந்த லிஸ்டிங் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியே ஃபர்ஸ்ட் இவங்க தான் ப்ரொமோட்டர்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணவும் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் யார் அப்படின்னா, பிரேம் வாட்ஸா, ஃபேர்ஃபேக்ஸ் ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸ். ஸோ அந்த எஃப்ஏஎல் கார்பரேஷன்ஸ் வழியாக தே ஆர் டூயிங் திஸ் ப்ரமோஷன்ஸ். தென் காமேஷ் கோயல்ஸ் ஓபன் வெஞ்சர்ஸ் எல்எல்பி. ஸோ லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் மூலயமா ஓப்பன் பண்ண ஓபன் வெஞ்சர்ஸ். ஸோ காமேஷ் கோயலோடது. ஸோ அவங்க 2 பேரும் தான் ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் திஸ் வேல்யூ எட்டிக்ஸ் ரீஇன்சூரன்ஸ். இதனுடைய ஐஆர்டிஐட்ட தே ஹாவ் டு கெட் அப்ரூவல். அந்த அப்ரூவல் பேர் தான் R2 அப்ரூவல். ஸோ இந்த அப்ரூவலோட ப்ராசஸே எப்படி இருக்கும் அப்படின்னா, R2 ப்ராசஸ் ஆர் R2 அப்ரூவலோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தே ஹாவ் டு சப்மிட் ஃபார் ஒரு ரீஇன்சூரன்ஸ் ஆகணும் அப்படின்னா தே ஹாவ் டு சப்மிட் தேர் ஃபார்ம் டு ஐஆர்டிஐ. ஸோ ஐஆர்டிஐ அதை செக் பண்ணுவாங்க. அந்த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அவங்களோட பெய்ட் அப் கேபிட்டல் இருக்கா, எவ்வளோ ரெக்வயர்டு பெய்ட் அப் கேபிட்டலோ அது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதனுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ், மேனேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டி எல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வேல்யூ பண்ணதுக்கப்புறம் ஐஆர்டிஐ வில் கிவ் த லைசன்ஸ். அதான் R2ன்றது வந்து அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அந்த R2 லைசன்ஸ் வந்து அப்ளிகண்ட்டை அவங்களோட ஆப்ரேஷன் ரெடினஸ் இருக்குது. ஸோ டஸ் நாட் பெர்மிட் இமீடியட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். த கம்பெனி மஸ்ட் ஃபுல்ஃபில் அடிஷ்னல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். இன்னும் வந்து R3 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ தட் இஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சுன்னா வேல்யூ எட்டிக்ஸ் ரீஇன்சூரன்ஸ் வில் கம் இன் டு ப்ராக்ரஸ். ஸோ இந்த பர்டிகுலர் கம்பெனியோட பெய்ட் அப் கேபிட்டல் என்னதுன்னா 210 crores. ஸோ யூஸ்வலாக நம்ம இந்தியாவில் ஒரு ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ பெய்ட் அப் கேபிட்டல் இருக்கணும் அப்படின்றத வந்து ஐஆர்டிஐ ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஷேர் கேபிட்டல் ஆர் பெய்ட் அப் கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, பெய்ட் அப் எவ்வளோ இருக்கணும்னா 200 crores இருக்கணும் அப்படின்றது ஐஆர்டிஐயோட ரூல். ஸோ அதுபடியே வந்து இவங்க 210 crores வந்து வச்சுருக்காங்க. ஒருவேளை இப்போ ஃபாரின் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி விச் ஹேஸ் பிரான்ச் இன் இந்தியா,
ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா தே ஹாவ் டு ஹாவ் 50 crore. அந்த 15 crore வந்து 100 crore-லேருந்து 50 crore-ஆக இப்போ ரீசெண்டாக மாற்றினாங்க. ஸோ அந்த 50 crore மினிமம் அசைன்டு கேபிட்டல் ஃபார் அந்த ஈச் ஆஃப் த பிரான்ச். அவங்க பிரான்ச்சஸ் மட்டும் ஃபாரின் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி இங்கே நம்ம இந்தியாவில் பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா தே ஹாவ் டு மெயின்டைன் அ மினிமம் அசைன்டு கேபிட்டல் ஆஃப் 50 crore. ஸோ இதுவும் இந்த 200 crore வந்து இம்பார்ட்டண்ட் ஸ்டாட்டிக் பார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஐசி லீ அவங்க தான் வந்து இதுவரையுமே இந்தியாவில் ஒன்லி ரீஅஷூரர் இன் இந்தியா. ஸோ ரீஅஷூரர் அப்படின்னாலே என்னென்னா இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்க இல்லையா. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம ஏன் போகிறோம், நம்மளோட ரிஸ்க்ஸ் இருக்குல்ல, ஒரு பர்சன் இருக்காங்க, நம்மளோட பர்சன் ஆர் நம்மளோட பிலாங்கிங்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதனுடைய ரிஸ்க்ஸ் ஃப்யூச்சர் ரிஸ்க்ஸை வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக நம்ம இன்சூரன்ஸ் கிட்டே போகிறோம். ஸோ அந்த இன்சூரன்ஸ்க்கே வந்து நிறைய டைவர்சிஃபைடு எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ என்ன மாதிரியான எக்ஸ்போஷர்னால் ஒரு பர்சனுக்கான லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கும், இதுவே ஒரு பிலாங்கிங்ஸ் அப்படின்னா அதனுடைய ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்போஷர் எல்லாத்தையும் அவங்களோட ரிஸ்க்கை வந்து அவங்க பார்க் பண்ணி வைக்கணும் வேறு இடத்துல. தே ஹாவ் டு ரெடியூஸ் தேர் ரிஸ்க் அப்படின்னு ரீஇன்சூரன்ஸ் கிட்ட போவாங்க. ஸோ அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனியே இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறது தான் ரீஇன்சூரன்ஸ். ஸோ இதுவரையும் வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து இந்தியாவில் இருக்க ஒரே இந்தியன் கவர்மெண்ட்டோட ரீஇன்சூரன்ஸ் அப்படின்றது அவங்க தான். ஸோ நிறைய ஃபாரின் கம்பெனிஸ்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் இதெல்லாம் முனிச் ரீ, ஸ்விஸ் ரீ. ஸோ ஃபாரின் ரீஇன்சூரன்ஸ் பிரான்ச்சஸ் இன் இந்தியா 13 ஃபாரின் இன்சூரன்ஸ் வந்து இங்கே இருக்குது இந்தியாவில் ஆல்ரெடி. பட் இந்தியாவில் இந்தியன் கம்பெனி இந்தியன் கவர்மெண்ட்டால் நடத்துகிறதுனால ஜிஐசிலி தான் வந்து வாஸ் சீன் அஸ் த மெஜாரிட்டி மோனோபாலியாக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ இந்த இன்ட்ரொடக்ஷனால் காம்படிஷன் அதிகமாகும். எப்போவுமே ஒரு மோனோபாலிஸ்டிக் அந்த ஒரு டைப்லேயே வந்து எக்கனாமியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் வில் பி நிறைய நெகட்டிவ்ஸ் தான் இருக்கும். அதாவது காம்படிஷன் இல்லாமல் அவங்க வைக்கிறது தான் சட்டம்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போயுமே ஜிஐசிலிக்கு சர்டன் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னன்றதையும் பார்க்கலாம். ஸோ என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் சேலஞ்சஸ் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஜிஐசிலிக்கு என்ன மாதிரியான கரண்ட் ஸ்டேட்டஸ் இப்போ வந்து ஐஆர்டிஐ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரைட் டு ரெஃப்யூசல் அப்படின்னு ஒரு ஹோல்டிங் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ ஏன் இந்த ஹோல்டிங் அவங்ககிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இப்போ பார்க்குறாங்க அப்படின்னா திஸ் இஸ் கால்டு ரைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரெஃப்யூசல் ROFR அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து ஜிஐசிலிக்கு ஐஆர்டிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களோட ரிஸ்க்கை வந்து பார்க் பண்ணுறதுக்காக தானே ரீஇன்சூரன்ஸ் கிட்ட வராங்க. ஸோ அப்படி வரும்போது ஃபஸ்ட்டு தே ஹாவ் டு கோ டு ஜிஐசிலி கிட்ட மட்டும்தான் ஃபர்ஸ்ட் போகணும். இவங்க பார்த்துட்டு இல்லை ஒன்னதை நான் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் தே கேன் கோ டு அதர் பிளேயர்ஸ். இப்போ 13 ஃபாரின் என்டிட்டிஸ் இருக்கு இல்லையா, ரீஇன்சூரன்ஸ் பிரான்ச்சஸ் இந்தியாவில் இருக்கு இல்லையா. ஸோ ஒருவேளை அவங்கக்கிட்ட எஃப்ஆர்பிஸ் அந்த 13 ஃபாரின் ரீஇன்சூரன்ஸ் பிரான்ச்சஸ் கிட்ட போகணும்னா ஃபர்ஸ்ட் தே ஹாவ் டு ரீச் ஜிஐசிலி. ஸோ அவங்க ரிஜெக்ட் பண்ணால் மட்டும்தான் தே கேன் கோ. இப்போ வேல்யூ அட்டெக்ஸ்க்குமே அப்படி தான். ஸோ தே ஹாவ் திஸ் ROFR விச் இஸ் ரைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரெஃப்யூசல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் தே கேன் கோ. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து ஆப்ளிகேட்ரி செஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ வாட் இஸ் திஸ் ஆப்ளிகேட்ரி செஷன் அப்படின்னா இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து ரிஸ்க் பார்க் பண்ணுறதுக்காக வராங்க இல்லையா. ஸோ அப்போது மேண்டட்ரியாக அவங்க இப்போது 4% வந்து கண்டிப்பாக ஜிஐசிலி கிட்ட மட்டும்தான். ஸோ அவங்களோட மொத்த ப்ரீமியம்ஸ் எவ்வளோ ரிஸ்க் இருக்கிற இன்சூரன்ஸை அதனுடைய வேல்யூ பார்த்துட்டு அந்த வேல்யூவில் 4% வந்து கண்டிப்பாக ஜிஐசிலி கிட்ட தான் பார்க் பண்ணணும். அதுக்கு மேலே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இஃப் தே விஷ் தே கேன் ஹாவ் இட் இன் ஜிஐசிலி. ஒருவேளை ஜிஐசிலி வேணாம் அப்படின்னு அவங்க ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா மிச்சதை வந்து தே கேன் கோ அண்ட் பார்க் இட் இன் அதர் 13 எஃப்ஆர்பிஸ்லேயோ இல்லை வேல்யூ அட்டெக்ஸ்லேயோ ஃப்யூச்சரில். ஸோ இந்த மாதிரி சர்டன் எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இப்போ பஜாஜ் அலையன்ஸோட ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஃபர்ம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இவங்க வந்து 24 இயர்ஸ்க்கு அப்புறம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்க மாதிரி பஜாஜ் அண்ட் அலையன்ஸ் தே ஆர் கோயிங் டு பிரேக் தேர் பார்ட்ஸ். ஸோ அவங்கள எடுத்துக்கலாம் இப்போது பிகாஸ் தே ஆர் மோஸ்ட்லி டுடே அண்ட் எஸ்டர்டே நியூஸில் அவங்களோட நேம்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஐம் டேக்கிங். ஸோ பஜாஜ் அலையன்ஸோட ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 1000 crore கிட்ட தே ஆர் ஹேவிங் அவங்களோட ரிஸ்க்கை வந்து பார்க் பண்ணலாம் ரீஇன்சூரன்ஸ் கிட்ட அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் தே ஹாவ் டு டேக் திஸ் வேல்யூவோட ஜிஐசிலி கிட்ட போகணும். அவங்கக்கிட்ட இந்த 4% வந்து பார்க் பண்ணணும் விச் இஸ் 1000 crore 40
40 crore வந்து பார்க் பண்ணணும். ஸோ அந்த மிச்சம் இருக்க 60 crore வந்து ஒருவேளை GICD வந்து ஓகே சொன்னாங்கன்னா they can have it is. ஸோ 960 crore வந்து if they want they can park it in GICD. இல்லை the insurer வந்து இல்லை ரிமைனிங் 960 வந்து நான் இண்டிபெண்ட்டாக மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். இல்லை அதர் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட நான் போய் வச்சுக்கிறேன், I'll park it in other reinsurance company அப்படின்னாலும் ஓகே. ஸோ அண்டர் ரைட் பண்ணதுக்கப்புறம் இந்தியன் ஜென்ரல் பஜாஜ் அலையன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, they have to first park 4% of their underwriter total. ஸோ அந்த underwriter டோட்டலில் எவ்வளோ 4% வந்து GICDக்கு போனதுக்கப்புறம் தான் மித்ததை வந்து they can handle it themselves or they can go to other reinsurance company too. ஸோ இந்த மாதிரி அந்த ஆப்ளிகேட்ரி செஷன் ரைட்ஸும் வந்து அவங்கக்கிட்ட இருக்குன்றதுனால மோஸ்ட் ஆஃப் த ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து உள்ளே வர்றதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ அதை இங்கே சேலஞ்சஸ்லையுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுலேயுமே பாருங்களேன், ஸோ இந்த recent இயர்ஸில் 39% ஆஃப் த டொமஸ்டிக் ஏர்னிங்ஸ் ஃபார் GICDக்கு எவ்வளோ வந்திருக்கு, இந்த ஆப்ளிகேட்ரி செஷன்னாலேயே வந்திருக்கு. இந்த 4% பார்க் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுலேயே 39% வந்திருக்கு. ஸோ அந்த 4% பார்க் பண்ணும்போதே மோஸ்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன நினைப்பாங்கன்னா, ஏன் அந்த 61%ஐயும் வெளியில் கொடுத்துட்டு மிச்சத்தை. ஸோ 4% இவங்கக்கிட்ட GICD கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அந்த 96% அந்த கம்பெனி வந்து நானே வச்சுக்கணும்னு நினச்சாலும் இஃப் தே ஹாவ் சவுண்ட் செக்யூரிட்டி தே கேன் ஹேவ், ஆர் மேனேஜ் பண்ண முடியும் ரிஸ்க்குன்னு நினச்சாங்கன்னா தே கேன் ஹேவ். இஃப் நாட் அவங்க ரீஇன்சூரன்ஸ்க்கு போகணும்னு நினச்சாங்கன்னா அந்த 96%ஐயும் திரும்ப GICD கிட்ட தான் கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் GICD இஸ் கவர்மெண்ட் பேக்டுன்றதுனால. ஸோ கவர்மெண்ட் பேக்டுன்றதுனால ஏதாவது ப்ராப்ளம்னாலும் தே வில் டேக் ஹேண்டில் பண்ணிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் ஸோ ஃபார் பீப்புள் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இவங்ககிட்டே தான் பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது 61% ஆஃப் த ஏர்னிங்ஸ் ஆஃப் GICD நான் ஆப்ளிகேட்ரி பிஸ்னஸ் மூலமாகவே வந்திருக்கு. ஸோ ஆப்ளிகேட்ரி கண்டிப்பாக கொடுக்கணுன்றதே 39%, ரிமைனிங் இருக்கிறதும் வந்து நான் ஆப்ளிகேட்ரி மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து அவங்க தான் கொடுத்துருந்துருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு GICDயோட டாமினன்ஸ் இருக்கிறதுனால வேல்யூ எட்டிக்ஸோட ரீஇன்சூரன்ஸ் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரும் அப்படின்றது வந்து தெரியல. ஸோ ரீஇன்சூரன்ஸ் இஸ் கேபிட்டல் இன்டென்சிவ் requiring strong financial backing. IRDA approved credit ratings are essential for credibility. ஸோ இங்கேயும் வந்து கிரெடிட் ரேட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து CIS ஓட வேலை இருக்கும். குளோபல் எக்ஸ்பேன்ஷன் வில் ரெக்வயர் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ஃபியூஷன். ஒருவேளை குளோபல் எக்ஸ்பேன்ஷன் ட்ரை பண்ணாங்கன்னா. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னா ஃபுல் ஸ்பெக்ட்ரம் ரிஸ்க் கவரேஜ் த்ரூ இட்ஸ் கோ டிஜிட்டல் குரூப், ஜென்ரல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ரீஇன்சூரன்ஸ், இந்த எல்லாத்துலேயுமே தே கேன் டூ. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ பட் இந்த GICDயோட கரண்ட் ஸ்டேட்டஸை தே ஹாவ் டு ஹேண்டில் இட் ஆஸ் அ சேலஞ்ச். அண்ட் இதையும் தாண்டி தே ஹாவ் டு கம். ஸோ இந்த டெசிஷன் எல்லாமே வந்து எப்போ எடுத்திருப்பாங்க அப்படின்னா IRDAயோட 129th போர்ட் மீட்டிங் வந்து நடந்திருக்கும். ஸோ யூஸ்வலாக ஒரு கம்பெனி இருந்தால் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அது இந்த ஃபினான்ஷியல் இயர் போர்ட் மீட்டிங் நடந்திருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கம்பெனி க்ரியேட் பண்ணும்போது என்ன கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க, போர்ட் மீட்டிங் எத்தனை நடக்கணும் அப்படின்றது வந்து ஏதாவது கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அத்தனை தடவை கண்டிப்பாக வந்து நடத்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி IRDAயோட 129th போர்ட் மீட்டிங் வந்து நடந்திருக்கு, விச் இஸ் ஆன் March 12, 2025. ஸோ அதில் தான் இந்த வேல்யூ எட்டிக்ஸ் ரீஇன்சூரன்ஸோட அப்ரூவல் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. தென் பீமா சுகம் மார்க்கெட் பிளேஸ் ப்ராஜெக்டை பற்றி ரிவ்யூ எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பீமா சுகமை பற்றி நம்ம கொஞ்சம் லாஸ்ட் மந்த் ஆர் ஃபெப்ரவரி மந்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் திஸ் பீமா சுகம் மார்க்கெட் பிளேஸ் மார்க்கெட் பிளேஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து பை பண்ணலாம், ரெனியூ பண்ணலாம், ஆர் கிளைம்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் தே கேன் டூ எவ்ரி திங் இன் திஸ் சிங்கிள் போர்ட்டல். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு போர்ட்டல் போகாமல் எல்லாமே, ஸோ லைஃப், ஹெல்த், ஜென்ரல் எல்லா இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸுமே வந்து இந்த பீமா சுகம் மார்க்கெட் பிளேஸில் கிடைக்கும். ஸோ யூஸ்வலாக அந்த மாதிரி எல்லா இன்சூரன்ஸும் வந்து எவ்வளோ பாலிசி கொடுக்குறாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி எவ்வளோ கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்குது, ஆர் எந்த மாதிரியான இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய ப்ரைவேட் என்டிட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை ஏன் நம்ம வந்து கவர்மெண்ட் என்டிட்டியே வந்து அந்த ஒரு க்ரியேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் பீமா சுகமை வந்து அந்த மார்க்கெட் பிளேஸ் ப்ராஜெக்ட்டை பற்றி ரிவ்யூ எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன அவுட்புட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பீமா சுகம் இந்தியன் ஃபெடரேஷன் BSIF will take care and process the activities of பீமா சுகமோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து they will take care அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் எலக்ட்ரானிக் மார்க்கெட் பிளேஸாக வந்து இந்த பீமா சுகம் மார்க்கெட் பிளேஸ் இருக்க போது
டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே வந்து தே ஆர் கோயிங் டு பிஎஸ்ஐஎஃப் வில் பி செட்டிங் அப். இதை வந்து ஐஆர்டிஏயோட ரெகுலேஷன் 2024 படி தே அனௌன்ஸ்டு. ஸோ இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்ஐஎஃபோட ரோல் என்ன இருக்குன்றதெல்லாம் வந்து எதுக்கெல்லாம் அவங்க ரெஸ்பான்சிபிள், அவங்களோட ஒர்க் எப்படி இருக்கும், டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை எப்படி அவங்க என்டிட்டியாக உருவாக்கி பில்டிங் அண்ட் ஆப்ரேட்டிங் எல்லாம் பண்ண போகிறாங்கன்றதை டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ த கோல் ஆஃப் திஸ் பீமா சுகம் இஸ் டு மேக் த இன்சூரன்ஸ் transactions seamless and intermediate இருப்பாங்க இல்லையா, ஸோ ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க நடுவில். ஸோ அந்த ஏஜென்ட்ஸ்க்கும் வந்து தேர் வில் பி சம் நம்ம கட்டுற ப்ரீமியமில் சம் அமௌண்ட் வில் பி போயிட்டுருக்கும். ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் எலிமினேட் பண்ணிவிட்டு நம்மளே டேரெக்டாக நம்மளும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் வந்து கனெக்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பீமா சுகமே ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த பீமா சுகம் மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக இந்த பீமா சுகம் அனௌன்ஸ் பண்ணும்போதே வந்து பீமா ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ட்ரினிட்டி பிளான் அப்படின்னு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதில் ஒன்று தான் இந்த பீமா சுகம். ரெண்டாவது வந்து பீமா விஸ்தார் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க. தேர்ட் ஒன் வந்து பீமா வஹாக் அப்படின்னு சொல்லி இது மூணுமே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஃபெப்ரவரியில். ஸோ விஸ்தார் என்னென்னா இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட லைஃபு, ஆக்சிடெண்ட், ப்ராப்பர்ட்டி, ஹாஸ்பிட்டலைசேஷன் எல்லாத்தையுமே வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட். ஸோ ஒரு இன்சூரன்ஸ் வாங்கினாலே நம்மளோட லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் அதர் ஜென்ரல் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகிற மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு சிங்கிள் பாலிசிலேயே எடுத்துக்கிற மாதிரி பீமா விஸ்தார் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து தே வில் கிவ் அப்டேட்ஸ் லேட்டர். வஹாக் அப்படின்றது என்னென்னா அதுவும் வந்து பீமா ட்ரினிட்டியோட ஒரு ப்ராடக்ட். ஸோ இதில் என்னென்னா ரூரல் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸில் உள்ள விமனை வந்து எம்பவர் பண்ணணும், இன்சூரன்ஸை பற்றி அவங்களுக்கு நாலேஜ் கொடுத்துட்டு அவங்கள வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் லைக் இந்த இன்சூரன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மாடலில் அவங்கள வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக விஹாக். ஸோ இது மூணும் சேர்த்து தான் பீமா ட்ரினிட்டியில் லான்ச் பண்ணாங்களா. ஸோ திஸ் வாஸ் டிஸ்கஸ்ட் இன் தட் 129th மீட்டிங். அந்த தேர்ட் ஒன் வந்து ரிஸ்க் பேஸ்டு கேபிட்டல் அண்ட் ரிஸ்க் பேஸ்டு சூப்பர்விஷன் ஃப்ரேம்வொர்க் இதை பற்றியும் பேசியிருக்காங்க. விச் இஸ் பியூர்லி எந்த மாதிரியான இன்சூரன்ஸ் இருக்குது, அதனுடைய ஹேண்டிலிங் எப்படி இருக்குது, அதை மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு மோஸ்ட்லி தேவையில்லை. அப்ரூவல் ஃபார் ஐஆர்டிஏயோட பட்ஜெட்டுக்கும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபிஃப்த்து ஒன்னாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம நேற்று பார்த்த டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டண்ட் இன்சூரன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்ஐசி, நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இது மூணையும் வந்து அனௌன்ஸ் பண்ணதும் இந்த மீட்டிங்கில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தட் டிஐஎஸ் எப்படி வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க, கார்பரேட் கவர்னன்ஸ் ரைஸ் ஆகிருக்கணும், ஆல் ரெலவெண்ட் ரிஸ்க் அண்ட் ப்ரொமோட் எல்லா சவுண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து ஒழுங்காக அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு தே வில் அனௌன்ஸ் திஸ் டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டண்ட் இன்சூரன்ஸ். ஸோ 2021-22 இருந்து அன்டில் 2024-25 வரையும் இந்த 3 கம்பெனிஸ் தான் வந்து லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தீஸ் வேர் த திங்ஸ் டிஸ்கஸ்ட். தட்ஸ் இட். ஸோ நம்மளோட ஃபாரெக்ஸ், நம்மளோட ஆர்பிஐ இருக்காங்க இல்லையா, ஸோ நம்மளோட ருப்பி டாலரோட டிஃப்ரென்ஸ் வந்து வேல்யூ டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ என்ன பண்ணாங்க, நிறைய நம்மளோட ஆர்பிஐ கிட்ட இருக்க ஃபாரெக்ஸ் எல்லாத்தையும் செல் பண்ணாங்க. ஸோ அதனால் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எல்லாம் கம்மியாச்சு. ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால தான் நம்ம 1991 வேறு வழி இல்லாமல் எல்பிஜி ரிஃபார்ம்குள்ளே போனோம். தட் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இஸ் மேண்டேட்ரி ஃபார் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃபாரெக்ஸை இப்படி செல் பண்ணுறாங்களே ஆர்பிஐ, விச் இஸ் நாட் குட் ஃபார் அவர் எக்கனாமின்னு நிறையா கிரிட்டிக்ஸ்லாம் சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து March 7 படி பார்க்கும்போது தேர் இஸ் எ ஷார்ப் இன்க்ரீஸ். அதனுடைய ப்ரைமரி ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே கண்டினியூஸாக கரண்ட் அஃபேர்ஸ் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் 10 billion ஃபாரெக்ஸ் ஸ்வாப் பை ஆர்பிஐ வித் த பேங்க்ஸ். ஸோ அது நம்ம பண்ணாங்க இல்லையா, பேங்க்ஸோடு சேர்ந்து 3 years டைம் லைனில் டாலரை வந்து பேங்க்ஸ் கிட்டேருந்து ஆர்பிஐ வாங்கிக்கிட்டு அதுக்கு பதில் ருப்பீஸை வந்து பேங்க்குக்கு இன்ஃப்யூஸ் பண்ணாங்க ஆர்பிஐ. ஸோ இதனுடைய வேல்யூ எவ்வளோ, 10 billion. ஸோ அதனால் நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ஷார்பஸ்ட் ரைஸ் இன் 2 years. 2 yearsல திஸ் இஸ் த ஷார்பஸ்ட் ரைஸ். ஸோ அதாவது இதுதான் மேக்ஸிமம்னு கேட்டால் இல்லை, 668 வரையும்லாம் போயிருக்கு. அதாவது இந்த கம்மியாகுது கூடுது அந்த மாதிரி அந்த கிராஃப் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் ஷார்பஸ்ட் ரைஸ். ஸோ இந்த இடத்துக்கு ஃபாஸ்ட்டாக வந்ததுன்னா அது அதனால தான் ஷார்பஸ்ட் ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ $15.267 billion இன்க்ரீஸ் ஆகி
$653.966 பில்லியனுக்கு வந்திருந்திருக்கு. ஸோ இப்போ அகெயின் த இன்ஸ்டெபிலிட்டி ஸ்டார்ட்ஸ். ஏன்னா சும்மா இருக்காமல் ஈரான் மேலே ட்ரம்ப் ஏதோ ப்ராப்ளம் பண்ணார். ஸோ சம் வார் மாதிரி, நாட் எக்ஸாக்ட்லி பட் அது. அண்ட் இஸ்ரேலும் சும்மா இருக்காமல் காசா மேலே அகெயின் சில வார் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குது. அண்ட் உக்ரைன் அண்ட் ரஷ்யாவோட வார்மே வந்து நிற்கிற மாதிரி நியர் ஃப்யூச்சரில் தெரில. தே ஆர் நெகோஷியேட்டிங். ஸோ இதெல்லாம் இன்ஸ்டெபிள் ஆகும்போது அகெயின் நம்மளோட ருபி டாலரோட சேஞ்சஸ் வந்து அதிகமாகலாம். அண்ட் கோல்டோட ப்ரைஸும் அதிகமாகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 8,200 போயிட்டுருக்கு. ஸோ தேட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ வந்து ஏன் இந்த டீட்டெயிலாம் சொல்கிறேன் அப்படின்னா, திஸ் ஃபேக்ட் இஸ் ஆல்சோ நாட் ஸ்டேபிள். ஸோ எக்ஸாம் முன்னாடி என்ன ஃபேக்ட் இருக்கோ அதை பார்த்துட்டு போயிடுங்க. பிகாஸ் திஸ் மைட் சேஞ்ச். ஸோ நியூஸ் பேப்பரில் என்ன இருக்கோ அதுதான் வந்து அப்பப்போ கொண்டுட்டு வரும். ஸோ ஆல் டைம் ஹை வந்து செப்டம்பர் 2024 நம்மக்கிட்ட இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஆல் டைம் ஹை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த ஹை வந்து திரும்ப போகாது. பட் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்ன ரிசர்வ் இருக்குன்னு ஏதாவது நியூஸ் பேப்பரில் வந்துருந்துச்சுன்னா that will be in நியூஸ். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஜிடிபி க்ரோத், இந்த சிபிஐ, டபிள்யூபிஐ இதெல்லாம் பார்த்துட்டு போகிறது நல்லது. பிகாஸ் ஏப்ரலில் இட் வில் பி எக்ஸாம் மெயின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட்டிங் டேட்டா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா until exam there won't be much change. ஸோ அவங்களும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக எக்ஸாம் முந்தின நாள் வரையும் they won't take questions இல்லையா. ஸோ அதனால சொல்கிறேன். தென் ஃபாரின் கரன்சி அசர்ட் எவ்வளோ இருக்குது, கோல்டு ரிசர்வ்ஸ், ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ், ரிசர்வ் பொசிஷன் வித் IMF, இதெல்லாம் தான் நம்மளோட ஃபாரெக்ஸோட காம்பனன்ட்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ எவ்வளோ இருக்குன்றது இருக்குது. பட் வி ஹாவ் நம்மளோட ஃபாரின் கரன்சி அசர்ட் தான் மேக்ஸிமம் ஆஃப் அவர் ஃபாரெக்ஸ் ரிசர்வை ஆக்குபை பண்ணுறதுனால அதில் ஏதாவது சேஞ்சஸ் ஆச்சுன்னா டிராஸ்டிக்கல் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வி ஆர் மோர் கன்சர்ன் அபவுட் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து இன் ஃபெப்ரவரி 2024 எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 2 days வந்து எல்லா இந்த வாட் டு சே மோஸ்ட் ஆஃப் திஸ் ஃபினான்ஷியல் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இதை பற்றி கிரிட்டிக்கலாக ரிவ்யூ எழுதிட்டுருக்காங்க. தட் எப்படி இந்த மாதிரி டபிள்யூபிஐயும் சரி சிபிஐயுமே சரி கம்மியாயிருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி எழுதிட்டுருக்காங்க. let me show you a graph. Wholesale price வந்து increase ஆயிருக்கு. Wholesale inflation up in February on sticky fuel and power price அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ if you see it is somewhat கூட தான். ஸோ 2.31% வந்து ஜான்வரி மந்தில் இருந்திருக்கு. இப்போ 2.38% இருக்குது. ஸோ ஜஸ்ட் 0.07% இன்க்ரீஸ்னாலும் that is an increase தானே. ஸோ ப்ரீவியஸ் மந்த்தை விட it is slight increase. Food prices a major contributed to the index. ஸோ அது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டபிள்யூபிஐயோட என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபுட் தான் வந்து மேஜர். ஸோ 5.94% ஆனுவலி வந்து ஃபெப்ரவரியில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிசம்பரில் அது ஈஸ் ஆகிருந்திருக்கு. ஸோ அதனால தான் அந்த கம்மி இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கிராஃப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ ஃபெப்ரவரியில் 2.38 இருந்திருக்கு. And இந்தியாவோட wholesale inflation rose slightly from 2.31 to 2.38. Then definition என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா price change at the wholesale level. So WPI வந்து wholesale price track பண்ணும், CPI வந்து reflects the retail inflation. So that's the difference. And there is also components, அதில் உள்ள componentsலையும் difference இருக்கும். So 2.38ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் இண்டெக்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபெப்ரவரியில் 5.94 தான். ஸோ காரிஃப் ப்ராடக்ட்ஸோட எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது. ஸோ மக்கள் அது கம்மியாக இருக்கிறதுனால அதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றது தான். ஸோ அதை தவிர்த்து மேனுஃபேக்சர் இம்பேக்ட் என்ன அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் யூஸ்வல். ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து மூடி நம்மளோட லோன் டு டெபாசிட் ரேஷியோ வந்து இந்தியன் பேங்கிங் சிஸ்டமில் சிஸ்டம் வைட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா விச் இஸ் 80%. ஸோ லோன் டு டெபாசிட் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லோன் டு டெபாசிட் ரேஷியோ அப்படின்னா டோட்டல் லோன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டெபாசிட் இன்ட்டு 100. ஸோ இதுதான் வந்து LDR ஒரு ரேஷியோ. இது வந்து 75%லேருந்து 95%குள்ளே இருக்கிறது தான் ஆப்டிமல் கேஸ். ஸோ அந்த ரேஷியோ வந்து 100க்கு மேலே போச்சு அப்படின்னா பேங்க்ஸ் ஆர் லெண்டிங்
டேக்கிங் மோர் டெபாசிட் இல்லை. ஸோ லோன் அதிகமாக கொடுக்குறாங்க, 100% மேலே போச்சு அப்படின்னா லோன் அதிகமாக கொடுக்குறாங்க, டெபாசிட் இல்லை அப்படின்னு அர்த்தம். 75 கீழே இருந்துச்சுன்னா டெபாசிட் அதிகமாக இருக்குது, அதை அவங்க லோனாக கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க ஆர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹை எல்டிஆர் ரேட்டும் கஷ்டம், லோவும் கஷ்டம். தே ஹாவ் டு மெயின்டைன் ஸ்ட்ரைக் த பேலன்ஸ் பிட்வீன் 75 to 95%. ஸோ இப்போ வந்து 80% வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூடிஸோட ரிப்போர்ட் ஆன் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் அவுட்லுக். குளோபல் ரேட்டிங் ஏஜென்சி மூடி ஸ்டேட்டட் தட் இந்தியன் பேங்கோட அசட் குவாலிட்டி மே டிட்ராய்ட். ஸோ ஏன் அதை சொல்லியிருக்காங்கன்னா தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். அசட் குவாலிட்டியே அசட்னா என்ன, லோன் தானே. ஸோ பேங்க்குக்கு லோன் இஸ் த அசட் அண்ட் நம்மளுக்கு நம்ம கொடுக்குற டெபாசிட் தான் வந்து லயபிலிட்டி. ஸோ லயபிலிட்டி வந்து திரும்ப செலுத்தணுன்றதுனால டெபாசிட் இஸ் அ லயபிலிட்டி, லோன் தான் அவங்களோட அசட். ஸோ அசட்டோட குவாலிட்டி டிட்டோரியேட் ஆகும், கம்மியாகும் moderately to next 12 to 18 months. ஸோ 1 year கிட்ட 1.5 years கிட்ட இது டிட்டோரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் பேங்கிங் சிஸ்டம் அவுட்லுக் ரிமைன் ஸ்டேபிள் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. தென் என்பிஎல்ஸ் விச் இஸ் நான் பர்ஃபார்மிங் லோன்ஸ், நம்ம அசட்னு சொல்லுவோம், அவங்க லோன்ஸ்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ என்பிஎல்ஸ் வந்து 2.6% வந்து 2024 இருந்திருக்கு. மார்ச்சில் 7.3% ஆயிருந்திருக்கு, விச் இஸ் நாட் டியூ டு ரெக்கவரிஸ் அண்ட் ரைட் ஆஃப்ஸ்னால இது வந்து சிஸ்டம் வைட் ஃபால் ஆயிருந்திருக்கு. ஸோ தேட் இஸ் ஆல்சோ வெரி கன்சர்னிங் திங். ஸோ இந்த என்பிஎல்ஸ் வந்து மே இன்க்ரீஸ் 3% டியூ டு ஸ்ட்ரெஸ் இன் த அன்செக்யூர்ட் ரீட்டைல் லோன்ஸ். மைக்ரோ ஃபினான்ஸ் லோன்ஸ் அதிகமாக நீங்கள் கொடுக்குறீங்கன்றதை வந்து என்பிஎஃப்சிஸையும் வந்து ஃப்ளாக் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதையும் வந்து அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் பிஸ்னஸ் லோன்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்லிப்பேஜ் ரேஷியோ அண்ட் லோன் லாஸ் ப்ரொவிஷனிங் காஸ்ட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரைஸ் ஸ்லைட்லி டியூ டு அப்படின்னு சொல்லி ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் திஸ் ஸ்லிப்பேஜ் ரேஷியோ அப்படின்னு? ஸ்லிப்பேஜ் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, நம்மள பேங்க்கோட குட் லோன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து என்ன ரேட்டில் நான் பர்ஃபார்மிங் அசட்டாக மாறுது அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறது தான் ஸ்லிப்பேஜ் ரேஷியோ. ஸோ இன் பேங்கிங் இட் மெஷர்ஸ் த ரேட் அட் விச் குட் லோன்ஸ் வந்து ட்ரான்ஸ்லேஷன் இன்டு என்பிஏஸ் அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறது தான். ஸோ ஸ்லிப்பேஜ் ரேஷியோவே என்னது, ஃப்ரெஷ் என்பிஏ டியூரிங் அ ஃபினான்ஷியல் இயர் டிவைடட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் அசட் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் இன்டூ 100 அப்படின்றது தான் வந்து ஸ்லிப்பேஜ் ரேஷியோ. ஸோ 3% ஆஃப் த பேங்க்கோட ஸ்லிப்பேஜ் ரேஷியோ இருக்குது அப்படின்னா 3% ஆஃப் த குட் லோன் ஹேவ் டர்ன்ட் இன்டு என்பிஏ அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்லிப்பேஜ் ரேஷியோ அண்ட் லோன் லாஸ் ப்ரொவிஷனிங் காஸ்ட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஸ்லைட்லி இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் லோன் லாஸ் ப்ரொவிஷனிங் காஸ்ட் அப்படின்னா என்னென்னா, தட் இஸ் ஒரு பேங்க் வந்து ப்ரொவிஷன் பண்ணுவாங்க. ஒரு லோன் கொடுக்குறாங்க, ஒரு 100 rupeesக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதனுடைய ரிஸ்க், அது எந்த பர்சனுக்கு எந்த டைப் ஆஃப் ரிஸ்க் பொறுத்து கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து பேங்க் வில் செட் அ சைடு ப்ரொவிஷனிங். ஸோ அதுக்கான ஒரு அமௌண்ட்டும் வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 million லோன் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட எஸ்டிமேட்டல், ஒருவேளை லோனை வந்து அவங்க கட்டாமல் விட்டாங்க, எஸ்டிமேட்டட் பொட்டன்ஷியல் லோன் லாஸ் எவ்வளோ அப்படின்னா அவங்க ரிஸ்க்கை பொறுத்து தே டூ ஹேவ் கேல்குலேஷன்ஸ். ஸோ அதில் வந்து 5 million அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். பட் லேட்டர் ஆன் தே ஃபவுண்ட் தட் 3 million மட்டும்தான் அவங்க வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால லோன் லாஸ் ப்ரொவிஷனிங் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு 2 million வந்து திரும்ப வந்து தே வில் பிரிங் பேக் டு த பேலன்ஸ் ஷீட். ஸோ அந்த ப்ரொவிஷனிங் எல்லாத்தையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க கிரெடிட் ரிஸ்க்கை பொறுத்து. ஸோ நேச்சர் ஆஃப் லோனை பொறுத்து இட் வில் சேஞ்ச். ஸோ அது வந்து யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. தே டூ ஹேவ் ஒரு சர்டன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சன் இவ்வளோ பேக்ரவுண்டோடு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து சர்டன் கைட்லைன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த லோன் லாஸ் ப்ரொவிஷனிங் காஸ்ட்டும் ஸ்லிப்பேஜ் ரேஷியோவும் ஸ்லைட்டாக ரைஸ் ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்லிப்பேஜ் ரேஷியோ என்ன ரைஸ் ஆகுதுன்னா என்ன, நிறைய குட் லோன் வந்து என்பிஏவாக ஆகும். லோன் லாஸ் ப்ரொவிஷனிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்னா என்ன அர்த்தம், அவங்க வந்து 5 million நினச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா அதை விட அடிஷ்னலாக லாஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ தீஸ் இண்டிகேட் தட் மோர் ஆஃப் என்பிஏஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் இன் இந்தியா அப்படின்றத வந்து அவங்க இண்டிகேட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் ஸ்லோவர் எக்கனாமிக் க்ரோத் இன் ரீசெண்ட் குவார்ட்டர்ஸ் பாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ஹைக் இம்பேக்ட் ஆகும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இப்போ தானே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஹையாக தானே இருந்துச்சு. ஸோ தேட் வில் ஆல்சோ இம்பேக்ட் ஆகும். ஏஜிங் ஆஃப் அன்செக்யூர்ட் ரீட்டைல் லோன்ஸ், ஸோ தேட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அன்செக்யூர்ட் ரீட்டைல் லோன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ஏஜிங் ஆக பீப்புள் வில் கட்டுறதுக்கு யோசிப்பாங்க அண்ட் தே won't do.
கார்ப்பரேட் லோனோட குவாலிட்டி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது டியூ டு டீலிவரேஜிங் அண்ட் ஏர்னிங் க்ரோத்னால, பிகாஸ் தே டூ ஹேவ் மோர் ப்ராஃபிட். அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் பீனட்ஸில் கொடுத்துட்ருக்காங்க, பட் தே ஆர் ஏர்னிங் இன் பல்க்ஸ், மூட்டையாக. ஸோ அந்த மாதிரி தேட் வில் ஹாவ் சேஞ்ச். ஸோ இதெல்லாம் வந்து தேர் அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் தட் அந்த ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்துருந்தது. ஸோ கீ ஃபைண்டிங்ஸ் என்ன, பேங்கிங் செக்டார் க்ரோத் அண்ட் எக்கனாமிக் அவுட்லுக், ஜிடிபி க்ரோத் வந்து 6.5% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அண்ட் டேக்ஸ் கட்ஸ்னால கன்சம்ஷன் அண்ட் டிமாண்ட் பூஸ்ட் ஆகும். ஸோ தட் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் வி மைட் எக்ஸ்பெக்ட், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட க்ரோத் அதிகமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் லெட்ஸ் சி குளோபல் எக்கனாமிக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 2nd April வந்து எல்லாருக்கும் நிறையா IBPS ரிசல்ட் எதிர்பார்க்குறவங்க வந்து 1st April எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பட் வேர்ல்டு எக்கனாமி இஸ் லுக்கிங் இன் டு 2nd April. ஏன்னா தேட் இஸ் த டெட்லைன் டேட் ஃபிக்ஸ்டு பை ட்ரம்ப் ஃபார் சர்டன் டேரிஃப் வார். ஸோ அந்த அன்னைக்கு தெரியும், வி ஷால் சி நம்மளும் அந்த லிஸ்ட்டில் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வி ஷால் எக்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட் க்ரோத், ஃபினான்ஷியல் இயரோட க்ரோத் எப்படி இருக்குன்றதை வி ஷால் ப்ரெடிக்ட். ஸோ இப்போயுமே ரீசெண்டாக நம்மளோட மினிஸ்டர்ஸ் லைக் பியூஷ் கோயல்லாம் வந்து சடன் விசிட் டு US பண்ணியிருப்பார், பிகாஸ் ஆஃப் நம்மளோட ட்ரேட் ரிலேட்டடாக நெகோஷியேஷன்ஸ் பேசுகிறதுக்காக. ஸோ லெட்ஸ் எக்ஸ்பெக்ட் சம் குட் நியூஸ். ஸோ மானிட்டரி ஈஸிங் பை RBI வில் சப்போர்ட் பேங்கிங் ஆப்ரேஷன். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நிறைய ஸ்பீச்சஸ் RBIயோட கவர்னர் பேசினது. அண்ட் தேர் வேர் நம்ம ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஃப்ரீ AI அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி கூட ரெடி பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கமிட்டியோட ஹெட்டெல்லாம் வந்து பேசியிருப்பார். ஸோ அந்த ஸ்பீச்சஸ்லாம் வந்து நியூஸ் பேப்பரில் அதிகமாக இருந்தது. ஸோ அப்போ கொடுத்துருந்தது எப்பயுமே வந்து தே ஆர் எக்ஸ்பெக்டிங் RBIயோட ஏப்ரல் மந்த் MPC இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து வி மைட் எக்ஸ்பெக்ட் மோர் ஆஃப் ரேட் கட், அதுவும் வந்து சொல்லியிருப்பாங்க. தென் ஃபண்டிங் டைட்டன்ஸ் அண்ட் லோன் டு டெபாசிட் ரேஷியோவும் வந்து மாறுன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுதான் நம்ம கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா. ஸோ லோன் டு டெபாசிட் ரேஷியோ எக்ஸ்பெக்டட் டு ஸ்டெபிளைஸ் அட் 80%. ஸோ RBIயோட டேட்டா Feb 21 படி எப்படி இருக்குன்னா, கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ வந்து 79% வந்து கூடியிருக்கு. அண்ட் பேங்க் கிரெடிட் க்ரோத் வந்து 11% இருக்குது. டெபாசிட் க்ரோத் வந்து அதிகமாகிருக்கு, இயர் ஆன் இயரில் அதிகமாகிருக்கு. பட் இஃப் யூ சி கிரெடிட் க்ரோத், அதாவது லோன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து 11%, டெபாசிட் க்ரோத் வந்து 10%. ஸோ க்ரோத்லேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ தேட் இஸ் த LDR வந்து 80% இருக்குது, விச் இஸ் சம்வாட் ஹெல்த்தி. ஏன்னா 75 to 90% இருக்கணும், இப்போ 80% ஸ்டெபிளைஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வி ஹாவ் 79%. ஸோ தட் இஸ் குட், ஹெல்தியான கண்டிஷனில் தான் இருக்கும். பேங்க் கிரெடிட் க்ரோத் வந்து 20.5%, 2024 எவ்வளோ இருக்குன்னு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் வந்து மூடிஸோட ரிப்போர்ட். யூ கேன் யூஸ் திஸ் ஃபார் டிஸ்கிரிப்டிவ். எஸ்டர்டே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சைனாவோட LPAR சிஸ்டம் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் லார்ஜ் ஃபேஸ்ட் அரே ரேடார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு யூனான் ப்ராவின்ஸில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான் நம்மளும் வந்து பண்ணியிருக்கோம். அஸ்வினி LLTR அப்படின்னு சொல்லி ரேடார் BELஓட கொலாபரேட் பண்ணியிருக்கோம். எந்த ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணுது அப்படின்னு கேட்டால் நம்ம DRDO தான். ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. BEL வந்து 2906 crore வந்து கான்ட்ராக்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட சைன் பண்ணி லோ லெவல் டிரான்ஸ்போர்ட்டபிள் ரேடார் அஸ்வினி அதை வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டீட்டெயில் தான் கொடுத்துருப்பாங்க. இது என்ன, ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்டு ஃபேஸ் அரே ரேடார். ஸோ சாலிட் ஸ்டேட் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணி வி கேன் ட்ராக் ஹை ஸ்பீட் ஃபைட்டர்ஸ், ஜெட்ஸ், ஸ்லோ மூவிங் ட்ரோன்ஸ் அண்ட் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாத்தையும் சர்வைலன்ஸ்க்காக வி ஆர் கோயிங் டு யூஸ். ஸோ ஃப்ரெண்ட் ஆர் ஃபோய் சிஸ்டம் ஃபார் 4D சர்வைலன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ், ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனுடைய கான்ட்ராக்ட் வேல்யூ சைன்டு பிட்வீன் BEL அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். அண்ட் BELஓட ரீசெண்ட் டிஃபென்ஸ் ஆர்டர்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 577 crore என்னென்ன டிஃபென்ஸ் ஆர்டர் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிட்டேருந்து வாங்கியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட சைனாவோடது என்னது லார்ஜ் ஃபேஸ்ட் அரே ரேடார், அண்ட் நம்மளோடது LLTR. அதுக்கு பேருமே வச்சுருக்கோம் அஸ்வினி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் டாக்டு நியூஸ் பாஸ்ட் 2-3 days. நீங்கள் பார்த்தீங்கன்னா 16th மார்ச்லேருந்தே வந்து இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க நிறையா. ஸோ என்னதுன்னா, இந்தியா அண்ட் நியூசிலாந்தோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி 10 yearsக்கு அப்புறம் நடக்கிற ஒரு இந்தியா அண்ட் நியூசிலாந்தோட FTA டிஸ்கஷன் வந்து ரெஸ்யூம் ஆயிருக்கு. 15 yearsக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 2015 ஸ்டார்ட் பண்ணது. 10 rounds வந்து போயிருக்கு இது வரையும் சோஃபார். ஸோ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி
மினிஸ்டர் பியூஷ் கோயல் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணார். ஸோ கிறிஸ்டோஃபர் லுக்ஸான் அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் 4-day விசிட் தான் வந்து இந்தியாவை ரீச் பண்ணார். ஸோ அப்போது இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அண்ட் நியூசிலாந்தோட பிரைம் மினிஸ்டரான கிறிஸ்டோஃபர் லுக்ஸானோட பேசிட்டு நிறைய விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த விஷயம் என்னது அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் மியூச்சுவல் பெனிஃபிஷியல் FTA அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் மியூச்சுவல் பெனிஃபிஷியல் அப்படின்னு அந்த வேர்ட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி EU மாதிரியான கண்ட்ரீஸ்லலாம் வந்து நம்ம FTA சைன் பண்ணோம். பட் நம்ம கண்ட்ரியில் சில குட்ஸுக்கு போட்டிருக்க பர்சன்டேஜ் ஆஃப் இம்போர்ட்டுக்கு போட்டிருக்க அந்த டேக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது லெஸ்ஸாக இருக்கு இல்லையா. நம்ம அதே மாதிரி நம்ம குட்ஸ் அங்கே போகும்போது EUலையும் லெஸ்ஸாக டேக்ஸ் பண்ணணும்ல, அது பண்ணலை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி அடிப்பட்டதுனால we are adding these kind of terms before FTA. ஸோ என்னது காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் மியூச்சுவலி பெனிஃபிஷியல் FTA அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்மளோட பயோலேட்ரல் எக்கனாமிக் டைஸை வந்து இது டைட்டன் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற நியூசிலாண்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிறது என்னது அப்படின்னா மோஸ்ட்லி ஃபார்மசிட்டிக்கல், மெட்டல், ஜெம்ஸ், டெக்ஸ்டைல்ஸ். ஸோ நம்ம நியூசிலாந்துலேருந்து இம்போர்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா அயன், ஸ்டீல், அலுமினியம், ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ், wool, ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணுறோம். ஸோ 2023 வரையும் தான் நம்மக்கிட்ட 2023 எக்ஸ்போர்ட் குட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது கொடுத்துருந்தாங்க, which is $0.91 billion அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நம்ம இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் நியூசிலாந்துக்கு. நியூசிலாந்துலேருந்து நம்மக்கிட்ட எவ்வளோ வந்திருக்குன்னா 0.84 பில்லியன் குட்ஸ் வந்து இம்போர்ட் ஆகிருக்கும் இந்தியாவுக்குள்ளே. ஸோ we have the upper hand. பட் இருந்தாலும் நம்ம வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நியூசிலாண்டோட ஆவரேஜ் இம்போர்ட் டேரிஃபே வந்து 2.3% தான். ஸோ அது இந்தியாவோட ஆவரேஜ் டேரிஃப் வந்து 17.8%. அதனால தான் வந்து ட்ரம்ப் வந்து நம்மளை அப்யூசர் அப்படின்லாம் திட்டியிருப்பார். ஸோ பட் இந்தியா மே நீட் டு ரெடியூஸ் டேரிஃப், பட் சிக்னிஃபிகண்ட்லி FTA சைன் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி கம்மி பண்ணிடுவோம். ஸோ இந்தியா இஸ் ஆல்சோ நெகோஷியேட்டிங் இந்த FTA இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து US, UK வந்து EUலேருந்து வெளியில் வந்ததுனால UK கிட்ட தனியாக தான் நம்ம பண்ணணும். UK கிட்டேயும் நிறையா ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்கு. இன்னும் EU கிட்ட we are negotiating, பட் அவங்க சரியாக பண்ணுறதில்ல இன்னும். ஓமன் கிட்ட, அப்புறம் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் கூட we are ட்ரேடிங் FTA டாக்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ FDAனா we can't say ஃபுல்லாக ட்ரேடு அந்த டேக்ஸ் வந்து சுத்தமாக போட மாட்டாங்கலாம் இல்லை, கன்சிடரபிளி லெஸ் டேக்ஸ் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் டிலேஸ் வந்து எதனாலனா மல்டிலேட்ரல் நெகோஷியேஷன்ஸ் லைக் RCEP நெகோஷியேஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ கம்மி பண்ணிவிட்டு we are expecting ஒரு நல்ல அவுட்கம். ஸோ அதனால தான் இப்போ ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is to enhance trade and economic cooperations between two nations. ஸோ ரெண்டு கண்ட்ரியோட காமர்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அனௌன்ஸ்டு பை பிரைம் மினிஸ்டர் கிறிஸ்டோஃபர் லக்ஸான் அண்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, அவங்க ரெண்டு பேரும். அண்ட் கரண்ட் எல்லாம் நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் வந்து ஃபேக்சுவலாக இங்கே இருக்கும், ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் இட். மோஸ்ட்லி நம்ம வந்து கீ கம்பெனிஸ் இன் நியூசிலாந்து தான் இருப்பாங்க, நம்மளோட கம்பெனிஸ் in New Zealand. So they will also get benefited. So service tax வந்து அங்கே கம்மியாக இருக்கும். Then India, Australia economic cooperation and trade agreement வந்து 2022 we are also trying to sign, but இன்னும் வந்து சைன் ஆகலை. ஸோ 353rd கவர்னிங் பாடி மீட்டிங் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனோட இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த கீ ஃபோக்கஸ் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சோஷியல் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃபேர் மைக்ரேஷன் பாத்வேஸ். ஸோ இப்போ வந்து இதுதான் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் அதை பற்றி பேசுகிறாங்க. இல்லை லொக்கேஷன் எங்கே நடந்திருக்கு, ஜெனீவா, ஸ்விட்சர்லாண்டில் நடந்திருக்கு. ஸோ 353 அந்த நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்தியா வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ் யார் அப்படின்னா சுமிதா தாவ்ரா, செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். திஸ் ஃபேக்சுவல் டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம எந்த மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்தியாவோட சோஷியல் ப்ரொடெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு லேபர் ரிலேட்டடாக என்ன மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி நியூஸில் தான் இருந்து தான் we have to take points and gather it for descriptive writing. ஸோ EPFOவோட மெம்பர்ஷிப் இவ்வளோ க்ரோர் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ESIC கவரேஜ், ESIC என்னது இன்சூரன்ஸ் கவரேஜ் தானே. ஸோ that is also covered to 14.4 crore beneficiaries. E-Shram போர்ட்டல் என்னது, அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்கிற பீப்புள் எல்லாத்தையும் வந்து இவங்க இந்த E-Shram போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ண வச்சு that will be created as a database. ஸோ நேஷ்னல் டேட்டாபேஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் தான் இந்த E-Shram போர்ட்டல்.
Then Jan Arogya Yojana is the health coverage. PDS system மூலமா we are covering 81.35 crore people. So food security வந்து we are doing. So social protection schemes என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து we can write. So global initiatives என்ன அப்படின்னா Global Coalition for Social Justice அப்படின்னு சொல்லி which is backed by ILO ஒரு initiative start பண்ணுறாங்க. Second World Summit for Social Development Doha கத்தாரில் வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. So this factual data is important. Doha கட்டரில் நடக்க போது செகண்ட் வேர்ல்ட் சமிட் ஃபார் சோஷியல் டெவலப்மெண்ட். தென் ட்ரைபார்ட்டியேட் குளோபல் ஃபாரம் ஆன் மைக்ரேஷன் அதுவும் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. கெமிக்கல் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து ரீஎஃபர்ம் பண்ணணும் பிகாஸ் தேட் இஸ் அஃபெக்டிங் த லேபரோட ஹெல்த் தானே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் பைலேட்ரல் என்கேஜ்மெண்ட்ஸ் வித் ILO லீடர்ஸ் என்னென்னன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியாவோட ரெகக்னிஷன் பை ILO என்னென்னா ரீஜனல் டயலாக் ஆன் சோஷியல் ஜஸ்டிஸ் அதை வந்து நம்ம நியூ டெல்லியில் 2024 ஹோஸ்ட் பண்ணோம். தென் ரெஸ்பான்சிபிள் பிஸ்னஸ் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணியிருக்கோம். G20 feasibility ஸ்டடிலாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ வாட் கீ அனௌன்ஸ்மெண்ட் வாஸ் மேட் டியூரிங் அஸ்வினி வைஷ்ணவ்ஸ் விசிட் டு IIT மெட்ராஸ். ஸோ IIT மெட்ராஸ் இப்போ பிரேக் த்ரூவாக ஒன்று பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா ஹைப்பர் லூப் டியூப். ஸோ அந்த ஹைப்பர் லூப் டியூப் அட் IIT மெட்ராஸை வந்து வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ஹை ஸ்பீட் டியூபாக வந்து ஆகப்போகுது. அதனுடைய ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 410 மீட்டர் லாங் ஹைப்பர் லூப் டியூப் வந்து IIT மெட்ராஸில் டெஸ்டட். ஸோ வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ஹை ஸ்பீட் டியூபாக வந்து இது இருக்க போது. இந்தியன் ரயில்வே மினிஸ்டர் தான் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் we will provide. இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் வந்து இஸ் ஒர்க்கிங் ஆன் எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஃபார் ஹைப்பர் லூப். ஸோ தேட் இஸ் ஆல்சோ வில் பி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வந்தே பாரத்தோட எக்ஸ்பர்டைஸ் ஹைப்பர் லூப் டெவலப்மெண்ட் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓப்பன் ஹவுஸ் 2025 எக்ஸிபிஷனில் தான் வந்து விச் வாஸ் ஆர்கனைஸ்டு பை IIT சென்டர் ஃபார் இனோவேஷன் அட் IIT மெட்ராஸ் கிண்டி கேம்பஸில். ஸோ அதில் தான் ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க தட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், செமிகண்டக்டர் டெக்னாலஜி பற்றிலாம் வந்து ஷோகேஸ் பண்ணும்போது இந்த ஹைப்பர் லூப்பை வந்து ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியாவோட 5 செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் யூனிட்ஸ் ஓட ஏன் அது இங்கே வந்திருக்குன்னு தெரியல. ஸோ நோ இந்தியாவோட ஃபியூச்சர் AI டெக்னாலஜி எப்படி இருக்கும் அதை பற்றிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் ஹைப்பர் லூப் டெக்னாலஜிக்கு இடம் ஒதுக்குறது எல்லாமே வந்து வில் பி டன் பை ஆர் கவர்மெண்ட் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ தேட்ஸ் இட். இதில் வேறு ஒன்றும் இல்லை. நெக்டார் அப்படின்ற ஒரு பெர்மனன்ட் கேம்பஸ் வந்து எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மவுதிங்காங்டிங் ஷிலாங் அப்படின்ற ஒரு இடம். ஸோ ஜிதேந்திர சிங் தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லே பண்ணி நெக்டார் பர்மனன்ட் கேம்பஸ் இன் ஷிலாங். ஸோ வாட் இஸ் திஸ் நெக்டார் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் சென்டர் ஃபார் டெக்னாலஜி அப்ளிகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு விச் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2014 அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா டெக்னாலஜி ட்ரிவன் சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில் இருக்கணுன்றதுக்காக. ஸோ யூனியன் மினிஸ்டரோட அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேட் மிஷன் சாஃப்ரான் 2021 லான்ச் ஆச்சு இல்லையா. ஸோ தேட் இஸ் ஃபார் சாஃப்ரான் அங்கே கல்டிவேட் ஆகுறது இல்லையா. ஸோ அதை வந்து வேர்ல்டு வைட் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு மிஷன். ஸ்டெம் எஜுகேஷன் லேப் தட் இஸ் சயின்ஸ் டீச் அந்த டெக்னாலஜி எல்லாமே வந்து இருக்கணும். அந்த ஸ்டெம் எஜுகேஷன் லேப் வந்து இருக்கணும் நார்த் ஈஸ்டில் எஸ்பெஷலி அப்படின்றதுக்காக இன் கொலாபரேஷன் வித் IISER பூனேவோட சேர்ந்து ஸ்மார்ட் வில்லேஜ் மூவ்மெண்ட்டோட சேர்ந்து தே ஆர்கனைஸ்டு ரோபாட்டிக்ஸ் 3D பிரிண்டிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல்ஸில் வந்து பெனிஃபிட் ஆகிற மாதிரி தே ஸ்டார்டட் தட் எஜுகேஷன் லேப். ட்ரோன் டெக்னாலஜியை வந்து ஃப்ளட் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட்டுக்கெலாம் வந்து அங்கே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இன் சர்டன் பிளேசஸ் ஆஃப் அசாம். பீ கீப்பிங் அண்ட் ஹனி மிஷன்ஸையும் வந்து அங்கே இருக்க நார்த் ஈஸ்டர்ன் பீப்புளுக்கு வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ தட் அவங்களோட லைவ்லிஹுட் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுனால ஆத்ம நிர்பார் நார்த் ஈஸ்ட் அண்ட் விக்சிட் பாரத்லேயும் வந்து நெக்டார் வில் பி அன் அசோசியேட். ஸோ அதனுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா சாஃப்ரான் கல்டிவேஷன். ஸோ நெக்டாரோட ஃபோக்கஸ் என்ன சாஃப்ரான் கல்டிவேஷன், ட்ரோன் டெக்னாலஜியோட அப்ளிகேஷன், ஸ்டெம் எஜுகேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ், ஃப்ளட் ரிஸ்க் மிட்டிகேஷன். ஸோ அதுவே இது கூடயும் வந்துடும். பட் பீ கீப்பிங் அண்ட் ஹனி ப்ரொடக்ஷன், பேம்பு பேஸ்டு இனோவேஷன்ஸ். ஸோ அதுவும் வந்து இதில் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷனில் ஆல்ரெடி யாரெல்லாம் இல்லை, ஒடிசா இல்லை, வெஸ்ட் பெங்கால் இல்லை, டெல்லி இல்லை அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். ஒடிசா வந்தாச்சு, டெல்லியே இப்போது பிஜேபி கைப்பற்றியாச்சு. ஸோ திஸ் இஸ் த ரீசன். ஸோ அவங்க வந்து அந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க டெல்லியில். ஸோ அதனால தான் நியூஸில் இருந்ததுனால வி ஆர் சீயிங் த அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் ஸ்கீம். ஸோ என்ன அப்ஜெக்டிவ்? ஸ்ட்ரென்தனிங் பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரெஸ்பாண்ட் டு ஃபியூச்சர் பேண்டமிக்ஸ். ஸோ மார்ச் 18 டெல்லி வந்து MOU சைன் பண்ணிட்டாங்க
பிஎம் அபீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன். ஸோ ஹெல்த் மினிஸ்ட்ரி அண்ட் வெல்ஃபேர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியோட டெல்லி கவர்மெண்ட் வந்து சைன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் லான்ச் பண்ணது பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பேண்டமிக் ப்ரிப்பேர்னஸ்க்காக லான்ச் பண்ணுது. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி அங்கே சர்டன் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ நான் ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கிற வரையும் தே செட் நோ வி வில் நாட் கம் அண்டர் திஸ் ஸ்கீம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தே ஹேட் சர்டன் ஸ்கீம்ஸ் லைக் அர்பன் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்தஸ். இது வந்து நம்மளே செட்டப் பண்ணிக்கலாம், விச் இஸ் இன் அண்டர் தி ஸ்கீமே செட்டப் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ தே ஆர் கோயிங் டு செட்டப் இன் டெல்லி டூ. 2139 urban Ayushman Arogya Manthas will be set up. ஸோ செட்டிங் அப் 553 எக்ஸிஸ்டிங் மொஹிலா கிளினிக்ஸை வந்து அப்கிரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த அவங்க வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து இந்த UAAMs அர்பன் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்தஸ்க்கு பதிலாக, ஏன்னா நம்ம வந்து அந்த ஸ்கீம் பிஎம் அபீம் கிட்ட தான் இல்லை அந்த ஸ்கீம் சைன் பண்ணாதனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தே ஸ்டார்டட் திஸ் மொஹிலா கிளினிக்ஸ். ஸோ இந்த மொஹிலா கிளினிக்ஸ் இப்போ வந்த கவர்மெண்ட் பிஜேபி தானே. ஸோ தே ஆர் கோயிங் டு டர்ன் திஸ் மொஹிலா கிளினிக்ஸ் இன்டு அர்பன் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்தஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத மாற்ற போகிறாங்க. And new ones also will be setting up. So 413 new UAMs will be also established. Previously implement பண்ணது வந்து pilot project தான். ஸோ டயக்னோஸ்டிக் லேப்ஸ் அட் இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டலில் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து புதுசாக தே ஆர் கோயிங் டு டூ. ஸோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. தட் ஆம் ஆத்மி பார்ட்டி தான் வந்து இனிஷியலாக அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. டெல்லி ஹைகோர்ட்டுக்கெலாம் போய் தே காட் த ஆர்டர் அண்ட் சைன்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ தேட் பேக்ரவுண்ட் இஸ் நாட் ஸோ இம்பார்ட்டண்ட். நம்மளுக்கு என்னென்னா இந்த ஸ்கீமில் ஒரு யூனியன் டெரிட்டரி இல்லை, நம்மளோட டெல்லி வந்து இல்லை, இப்போ அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ ரிவிஷன் வந்து பார்த்தலாம். இதுவே வந்து இட் டுக் மீ மோர் தென் 40 minutes. ஸோ ஐ எம் கோயிங் டு ஹாவ் ஒரு ஃபாஸ்டர் தான். ஏன்னா எந்த நியூஸ் எல்லாம் நான் விட்டுருக்கேனோ அதை மட்டும் ஐ கிவ் த ஜஸ்ட் நேஷ்னல் வேக்சினேஷன் டே அப்படின்னு சொல்லி March 16 வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் இம்யூனைசேஷன் அவேர்னஸ்க்காக. 33 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வேர்ல்டு வின்டர் கேம்ஸ் 2025. ஜஸ்ட் ரீட் திஸ். ஏன்னா இதில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. பட் இதுலேருந்து வருமானு எனக்கு ஐ எம் நாட் ஷுர். பட் ஸ்போர்ட்ஸை நான் படிப்பேன். பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து நான் சிஏல ஒரு பார்ட்டாக வந்து நான் இன்க்ளூட் பண்ணுவேன் என்னோட சிஏ ஸ்டடீஸில். ஸ்போர்ட்ஸுன்ற ஒரு கேட்டகரியை நான் கண்டிப்பாக படிப்பேன். அப்படின்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா 33 மெடல்ஸ்ன்றது நாட் ஸோ ஈஸி. ஸோ ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வேர்ல்டு வின்டர் கேம்ஸ் 2025 டூர் இன் இட்டலி அப்படி அங்கே நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோம். இந்தியாவோட மாஸ்டர்ஸ் 1 இது ஆக்சுவலாக என்னென்னா ரிட்டையர்டான பிளேயர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ சச்சின் டெண்டுல்கர், யுவராஜ் சிங் அவங்களாம் வந்து திரும்ப விளையாடினது தான் இது. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் மாஸ்டர்ஸ் அப்படின்னு அவங்கள வந்து டிஃபீட் பண்ணி இந்தியா won the trophy. ஹாக்கி ஜார்க்கண்ட் 15th ஹாக்கி இந்தியா சீனியர் விமென் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நேஷ்னல் சாம்பியன்ஷிப் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத வந்து February 1 நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதனுடைய வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தென் ஒடியா போயட் ராமகந்த் ராத் அப்படின்றவர் இறந்து போயிட்டார். தென் டாக்டர் தேபேந்திர பிரதான் அப்படின்றவரும் இறந்து போயிருக்காரு. தென் அதுக்கப்புறம் we saw all these things. ஸோ இந்த இது வந்து அக்வயர் பண்ணியிருந்தாங்க இல்லையா மேக்மா இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னென்னா அதர் பூனாவாலா அப்படின்றவங்க வந்து அவங்களோட ஸ்டேக்ஸை வந்து செல் பண்ணியிருப்பாங்க 98% ஆஃப் த ஸ்டேக். ஸோ அதை பதஞ்சலி அண்ட் another one group வந்து அதை அக்வயர் பண்ணியிருப்பாங்க ஃபார் 4,500 crore. அண்ட் மேக்மா இன்சூரன்ஸோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. 143 million வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். 393 ஃபாரின் சேட்டலைட்ஸை நம்ம இஸ்ரோ மூலியமாக லான்ச் பண்ணதுனால ஃப்ரம் 34 countries நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நிறையா இஸ்ரோ சிங்கப்பூர்லேருந்து கூட ரீசெண்டாக ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணாங்கன்னு கூட நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ குட்டி குட்டி கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து தே ஆர் ரிலையிங் ஆன் அஸ். ஸோ தேட் இஸ் ஆல்சோ ரெவன்யூ ஜென்ரேட்டிங் பொட்டன்ஷியல் இருக்க ஒரு இடம். அண்ட் சந்திராயன் 5 வந்து மிஷனை வந்து லூனா ஸ்டடிக்கு இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனுடைய ரீசெண்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க இதில். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான், ரிமைனிங் எல்லாம் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த இது வந்து அர்மீனியா அசர்பைஜான் இது வந்து ஃபைனலைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது என்னென்னா இட் ஹேஸ் சம் ஹிஸ்ட்ரி. ஸோ அது நம்ம பேசணுன்னா இப்போ இருக்கிறத விட இட் வில் டேக் மோர் தென் ½ an hour. ஸோ அது வேண்டான்றதுனால ஜஸ்ட் அர்மீனியா அசர்பைஜானுக்கு நடுவில் ஒரு பீஸ் ட்ரீட்டி வந்திருக்கு. அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் நேம் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
நகோர்னோ கரபக் அப்படின்ற இடம் தான். ஸோ இதனுடைய ஸ்டோரி பற்றி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 1980s ஆரம்பிக்கும். இப்போது ரீசெண்டாக 2023 அசர்பைஜான் திரும்ப அந்த இடத்த வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நவ் தே ஹாவ் கம் டு பீஸ் ட்ரீட்டி. ஸோ அர்மேனியா அசர்பைஜானோட இந்த பர்டிகுலர் பிளேஸோட பீஸ் ட்ரீட்டி வந்து சைன் ஆயிருக்கு. தென் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் மோஸ்ட்லி எல்லாமே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த கார்னிவல் ஃபிட் இண்டியா கார்னிவல் வந்து நடந்திருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ டேக் அ லுக். எதுவுமே வந்து நான் விட்ட நியூஸில் வந்து நீங்கள் ரீட் பண்ணால் புரியாமல் இருக்கிறதே கிடையாது. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எக்ஸப்ட் தேட் அர்மேனியா அசர்பைஜான் நியூஸை தவிர்த்து மித்த எல்லாமே வந்து யூ மைட் ரீட் பண்ணால் புரியும். ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடே. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் அண்ட் தேங்க்யூ.